السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரத்திற்கு முன்பாக தொடர்ச்சியாக நாம் மறுமை நாளினுடைய அடையாளங்கள் சம்பந்தமான முக்கியமான சில தகவல்களை அறிந்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக அதன் வரிசையில் இன்றைய வகுப்பிலே இரண்டு மிக முக்கியமான பெரிய அடையாளங்களை குறித்து நாம் அறிய இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமை நாளின் அடையாளமாக நீதிமிக்க ஒரு அரசனை, ஒரு ஆட்சியாளனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஏற்படுத்துவான். அவர் இந்த உலகத்திலே நீதமான முறையிலே ஆட்சி செய்வார், மக்களுக்கு வாரி வாரி வழங்குவார். அந்த நாட்களில் வறுமை என்பதே இருக்காது என்றெல்லாம் நிறைய தன்மைகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி அபூதாவுதுல 4284வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லவ்லம் யப்க மினத் துன்யா இல்லா யௌமுன் லதவ்வலல்லாஹு ஸாலிகல் யௌம. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு நாள் எஞ்சி இருக்கும் என்று சொன்னால் அந்த நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹத்தா யபஅஸ ஃபீஹி ரஜுலம் மின்னி, என் புறத்திலிருந்து ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா அனுப்புகின்றான். மறுமை நாளுடைய அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், என் புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை அனுப்புகின்றான். அவ் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தாரிடமிருந்து அந்த மனிதர் வருவார். இன்னும் சொல்கின்றார்கள், யுவாத்திஉ இஸ்முஹு வ இஸ்மி, என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்ன? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பெயரும் முஹம்மதாக இருக்கும். அடுத்து சொல்றாங்க, இஸ்மி வ இஸ்மு அபீஹி இஸ்மு அபி,
என்னுடைய தகப்பனாருடைய பெயரும் அவருடைய தகப்பனார பெயரும் ஒப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய பெயர் என்ன? அப்துல்லா. அப்போ அந்த மனிதர் யார் என்று சொன்னால் முஹம்மது பின் அப்துல்லா. முஹம்மது பின் அப்துல்லா. இன்னும் கூடுதலான தகவல்களாக ஹதீஸிலே வருகின்றது, யம்லஉல் அர்ள கிஸ்தம் வ அத்லா, பூமியிலே அவர்கள் நீதமான ஆட்சியை நிறுவுவார்கள். கமா முலிஅத் ظுல்மன் வ ஜௌரா, எப்படி பூமியில் அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் அட்டூழியங்களும் நிரம்பி இருக்கின்றதோ அந்த நிலைகளெல்லாம் மாற்றப்பட்டு பூமியில் நீதமான நேர்மையான ஒரு ஆட்சியை அந்த மனிதர் ஏற்படுத்துவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மஹதியை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். மறுமை நாளுடைய அடையாளமாக மஹதி அவர்கள் வருவார்கள். இந்த உலகத்திலே நீதமான முறையிலே ஆட்சி செய்வார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்கின்றார்கள், அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும், அவருடைய தகப்பனாருடைய பெயரும் என்னுடைய தகப்பனாருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும், அவர் என்னுடைய குடும்பத்திலிருந்து வருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தினுடைய பரம்பரையில் இருந்து அவர் வருவார். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் யாருங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர். அப்ப ஹசன் ரலியல்லாஹுடைய குடும்ப பரம்பரையில் இருந்து மஹதி அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக மஹதி அவர்கள் இந்த உலகத்திலே எத்தனை வருடங்கள் ஆட்சி செய்வார்கள் என்று சொன்னால், சயீத் அல் குத்ரி அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 4287வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் மஹ்தியு மின்னி, மஹதி அவர் என் புறத்திலிருந்து உள்ளவர், என்னை சார்ந்தவர். அஜ்லல் ஜப்ஹதி, அவருடைய நெற்றி விசாலமானதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹதியினுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஹதியினுடைய அந்த தன்மையை, எப்படி அவர் இருப்பார் என்ற அந்த தோற்றத்தை வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்கின்றார்கள், அவருடைய நெற்றி விரிவாக விசாலமானதாக இருக்கும். அஜ்லல் ஜப்ஹதி, விசாலமான நெற்றியுடையவராக இருப்பார்கள். அக்னல் அன்ஃபி, மூக்கு நீளமானதாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, யம்லஉல் அர்ள கிஸ்தம் வ அத்லா, இந்த உலகத்தில் பூமியில அவர்கள் நீதத்தை நிரப்புவார்கள், நேர்மையை நிலைநாட்டுவார்கள், நீதத்தை நிலைநாட்டுவார்கள். கமா முலிஅத் ஜௌரம் வ துல்மா, பூமியிலே அநியாயங்களும் அட்டூழியங்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு நீதமான நேர்மையான ஒரு ஆட்சியை அவர் கொடுப்பார். சப்அ சினீன், எத்தனை வருடங்கள்? 7 வருடங்கள் அவர் இந்த உலகத்திலே ஆட்சி செய்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் சில ரிவாயத்துகளில் 8 வருடங்கள் என்றும் என்ன செய்கின்றது? வருகின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹதி அவர்கள் வரும்போது இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் என்பதையும் விளக்குகின்றார்கள். யஹ்ருஜு ஃபீ உம்மத்தில் மஹ்தியு, என்னுடைய உம்மத்திலே மஹதி அவர்கள் வருவார்கள், அவர்கள் வெளியேறுவார்கள். யஸ்கீஹில்லாஹுல் கைஸ, அந்த காலகட்டத்தில் அதிகமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மழையை பொழி வைப்பான். அந்த காலகட்டத்தில் அதிகமாக அல்லாஹ் தஆலா மழையை பொழி வைப்பான். வ துக்ரிஜுல் அர்ள நபாதஹா, அதிகமான விளைச்சல்கள் ஏற்படும். விளைச்சல்கள் இந்த உலகத்தில் நிறைய இடங்கள்ல மக்கள் எதற்கு அதிக தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள்? எதற்கு? மழையின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். விவசாயத்தின் பக்கம் மக்கள் அதிக தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள், இல்லையா? என்னதான் டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னாலும் கூட கம்ப்யூட்டரையும் லேப்டாப்பையும் ஒருத்தன் சாப்பிட முடியுமா? அல்லது வைஃபை இருந்ததுன்னு சொன்னா வயிறு நிறையுமா? நிறையாது. விவசாயம் இருந்தால்தான் அது வயிறை நிறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த மஹதி அவர்கள் ஆட்சி செய்யும் போது அது எப்படி இருக்கும்? வதுக்ரிஜுல் அர்ள நபாதஹா, அதிகமான விவசாயங்கள் பெருகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, வயுத்தில் மால சிஹாஹன், அதாவது அவர் சரியான முறையில் பொருளாதாரத்தை பங்கிட்டு மக்களுக்கெல்லாம் விநியோகம் செய்வார். ஆட்சியாளர் என்று சொன்னால் அது மக்களினுடைய அடிப்படை தேவைகள் என்ன இருக்குதோ
அதை பார்த்து ஆட்சி செய்யக்கூடியவர் தான் ஆட்சியாளர் இல்லையா? மக்களுக்கு அவர்களுடைய பசி போக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்தை பெருக்க வேண்டும். அதே போன்று நீதமான முறையில் பொருளாதாரம் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். வெறுமனே பணக்காரர்களுக்கு மட்டும் நிறைய சலுகை வழங்குவது, ஏழைகளுக்கு இத்து போன ஃபேனையும் இத்து போன கிரைண்டரையும் கொடுக்கிறது அப்படி அல்ல. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த மஹதி அவர்கள் எப்படி ஆட்சி செய்வார்களாம்? அவர் அந்த காலகட்டத்தில் விவசாயம் அதிகமாக பெருகும். அவர் நீதமான முறையிலே மக்களுக்கு செல்வத்தை பங்கிட்டு கொடுப்பார். தக்ஸிருல் மாஷியா, கால்நடைகள் அதிகமாக பெருகும் என்று சொல்கின்றார்கள். கால்நடைகள் அதிகமாக பெருகும். அதே போன்று சொல்றாங்க தஅலீமுல் உம்மா, இந்த சமூகத்தை அவர் என்ன செய்வார்? கண்ணியப்படுத்துவார். யஈஷு சப்அன் அவ் ஸமானியா, 7 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் அந்த மஹதி அவர்கள் ஆட்சி செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவிலே 4வது வால்யத்தில் 40வது செய்தியாக இதை என்ன செய்கின்றார்கள்? பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஹதி அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல் ஃபித்தன் வல் மலாஹிம் என்ற அந்த கிரந்தத்திலே சொல்லுகின்றார்கள், அவர் எப்போது வருவார், எங்கிருந்து வருவார் என்பதை சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், கிழக்கு பகுதியில் இருந்து அவர் வருவார். தஜ்ஜாலை கொல்வதற்காக எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்களோ, ஏற்கனவே தஜ்ஜாலுடைய சம்பந்தமாக அந்த தலைப்புல நிறைய செய்திகளை நாம் சொன்னோம். அப்ப தஜ்ஜாலை கொல்வதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். அவருக்கு இவர் என்ன செய்வார்? உதவி செய்யக்கூடியவராக இருப்பார்கள். இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாகவே இந்த மஹதி அவர்கள் வந்து விடுவார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிரந்தத்திலே இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே சொல்கின்றார்கள், எந்த அளவுக்கு அவர் மக்களிடத்தில் செல்வத்தை செலவிடுவார் என்று சொன்னால், யகூனு ஃபி ஆகிரி ஸமானி ஹலீஃபத்துன், அந்த ஹலீஃபா மஹதி அவர்களை தான் ஹலீஃபா என்று சொல்கின்றார்கள். அந்த ஹலீஃபா அவர்கள் கடைசி காலகட்டத்திலே வருவார்கள். வலா யஇத்துஹு, அவர் யக்ஸிமுல் மால், மக்களிடத்திலே செல்வத்தை பங்கிடுவார்கள். வலா யஇத்துஹு, அதை அவர்கள் எண்ண மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? எண்ணி கொடுக்க மாட்டார்கள், எண்ணாமல் மக்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 2913வது செய்தியாக என்ன செய்கின்றது? இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில ஹதீசுகளிலே நாம் என்ன செய்கின்றோம்? மஹதி அவர்களுடைய வருகை சம்பந்தமாக பார்க்கும்போது, மஹதி அவர்கள் ஹஜருல் அஸ்வதிற்கும் மக்காமு இப்ராஹிமுக்கும் மத்தியில் இடைப்பட்ட அந்த பகுதியில் மக்கள் எல்லாம், முஸ்லிம்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அவரிடத்திலே சென்று என்ன செய்வார்களாம்? பைஅத்து செய்வார்கள். சரியா இல்லையா? அவர்களிடத்தில் மக்கள் அனைவரும் அவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு பைஅத்து செய்வார்கள். அதே போன்று ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலையும் ஆட்சியாளர்களை போட்டு தள்ளுறதுக்கு, கொலை செய்யறதுக்குன்னு என்ன செய்யும்? ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி மஹதி அவர்களை கொலை செய்வதற்காகவும் ஒரு கூட்டம் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தார்களை எல்லாம் பூமியில் புதையுண்டு செய்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொல்வதற்காக வருவார்கள். அப்படி வரும்போது ஃபஜ்ருடைய அந்த வக்தின் போது மஹதி அவர்கள் சொல்வார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, நீங்க இமாமாக நின்று தொழவையுங்கள் என்று. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹதிக்கு பின்னால் என்று என்ன செய்வார்களாம்? தொழுவார்களாம். நீங்க இமாமா நில்லுங்க என்று சொல்லி அவர்களுக்கு பின்னால் தொழுவார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மஹதி சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது சஹீஹான, எந்த அளவுக்கு இயன்ற அளவு சஹீஹான தகவல்களை உங்களுக்கு நாம் தொகுத்து தருகின்றோம். ஆனால் நிறைய பலகீனமான செய்திகளும் இவர் சம்பந்தமாக, இவருடைய வருகை சம்பந்தமாக நிறைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, சில மக்கள் இந்த ஹதீஸை என்ன செய்கின்றார்கள்? நிராகரிக்கின்றார்கள். எப்படி தஜ்ஜாலினுடைய ஹதீஸை நிராகரிக்கின்றார்களோ அதே போன்று இன்னும் சில ஹதீஸுகளை எல்லாம் எப்படி நிராகரிக்கின்றார்களோ அதே போன்று மஹதியினுடைய வருகை சம்பந்தமான செய்திகளையும் நிராகரிக்கக்கூடிய மக்களும் அந்த காலகட்டத்திலும் வாழ்ந்தார்கள், இந்த காலகட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் சிலர்கள் என்ன செய்தார்கள்? தன்னை மஹதியாக அறிமுகப்படுத்தினார்கள். என்ன செய்தாங்க?
நான் தான் எதிர்பார்க்கக்கூடிய மஹதி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பொய்யர்கள் என்ன செய்தார்கள், தோன்றி மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், வரலாற்றிலே பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷியாக்கள், இந்த ஷியாக்கள்ல நிறைய வகையினர்கள், பிரிவுகள் இருக்கின்றார்கள். ராஃபிதாக்கள் என்று இருக்கின்றார்கள், ஃபாத்திமியாக்கள் என்று இருக்கின்றார்கள், இஸ்னா அஷரியாக்கள் என்று இருக்கின்றார்கள். சரியா? இப்படி நிறைய பிரிவினர்கள், ஷியாக்களிலேயே நிறைய பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஷியாக்களில் இஸ்னா அஷரியா, அதாவது 12 இமாம்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் இஸ்னா அஷரியாக்கள். இந்த இஸ்னா அஷரியாக்களில் 12வது இமாமாக இந்த மஹதியை ஷியாக்களில் சிலர் என்ன செய்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது நாம ஹதீஸிலிருந்து பார்த்த விஷயம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்ப பரம்பரையிலிருந்து இந்த மஹதி வருவார். ஆனால் ஷியாக்கள் என்ன நம்புகின்றார்கள், ஹுசைனுடைய குடும்ப பரம்பரையில் இருந்துதான் இந்த மஹதி அவர்கள் வருவார்கள் என்று நம்புவதோடு மட்டுமல்லாமல், அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு சின்ன குழந்தைய மஹதி மஹதின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த குழந்தை திடீரென்று மரணித்து விட்டது. அந்த மஹதி, பொய் மஹதி என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார். மரணித்து விட்ட உடனேயே ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க, அதாவது சமுரா என்கின்ற ஒரு குகையில, சமுரா என்ற குகையில ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 9வது 10வது நாட்கள்ல அந்த குகையில போய் நின்று என்ன செய்வாங்க, மஹதியே வா, மஹதியே வா, உஹ்ருஜ் யா மௌலானா என்று என்ன செய்வார்கள், மஹதி வெளியே வர வேண்டும், வெளியே வர வேண்டும் என்று கூக்குரல் இடுவார்கள். சரியா? அப்ப அவர்களும் என்ன செய்தார்கள், மஹதி என்று யாரை கருதி வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய 12வது இமாம் தான் மஹதி என்று என்ன செய்தார்கள், வாதிட்டு வந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நல்ல ஆட்சியாளர்களை, நல்ல சிறந்த முறையில், நீதமான முறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை மக்கள் மஹதி என்று அழைத்து வந்தார்கள். மஹதி என்று சொன்னால் மறுமை நாளில் எதிர்பார்க்கக்கூடிய மஹதி என்ற அர்த்தத்தில் அல்ல. மஹதி அவர்கள் எப்படி நீதமான முறையில் ஆட்சி செய்வார்களோ, மக்களுக்கு சேவை செய்வார்களோ, அந்த மாதிரி தன்மையுடைய மக்களையும் அந்த அரச ஆட்சியாளர்களையும் மக்கள் இவர் மஹதி என்று அழைத்து வந்ததாக நாம் என்ன செய்கின்றோம், வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று உபைதுல்லா இப்னு மஅமூன் என்கின்ற ஒரு மனிதன், இவன் எப்போது பிறக்கின்றான் என்று சொன்னால், ஹிஜ்ரி 259 இவன் பிறக்கின்றான். ஹிஜ்ரி 322 மரணம் அடைகின்றான். இவனும் தன்னை மஹதியாக என்ன செய்தான், வாதிட்டு வந்தான் என்பதை இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்றோம். இவனும் என்ன செய்கின்றான், நான் தான் மஹதி, எதிர்பார்க்கக்கூடிய மஹதி நான் தான் என்று என்ன செய்கின்றான், அவன் வாதிட்டான் என்கின்ற விஷயத்தையும் பார்க்கின்றான். அது மட்டுமல்ல, எப்படி தரீக்காக்கள், காயல்பட்டணம் போன்ற ஊர்கள் எல்லாம் தரீக்காக்கள் நிறைய இருக்கும். ஷாதுலியா தரீக்கா, காதிரியா தரீக்கா என்று. இந்த தரீக்காக்கள் எப்படி மார்க்கத்தில் 2 விஷயங்கள் இருக்கு, ஒன்று வெளிப்படையான விஷயங்கள், இன்னொன்று மறைவான விஷயங்கள் என்று எப்படி வாதிடுகின்றார்களோ, அதை போன்று இந்த உபைதுல்லா இப்னு மைமூன் என்கின்ற இந்த மனிதனும் மார்க்கத்தில் 2 விஷயங்கள் இருக்கு. நீங்க வெளிப்படையாக எதை மார்க்கம் என்று பார்க்கின்றீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான் ஃபாலோ பண்றது. நான் என்ன செய்வேன், மறைமுகமான நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்கின்றது, எனக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்து தருகின்றான் என்றெல்லாம் கூறி மக்களுக்கு மத்தியில நிறைய குழப்பத்தை செய்து வந்தான் என்பதையும் இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று பஹாவுல்லா அப்படிங்கிற ஒரு மனிதன், யாரு, பஹாவுல்லா, பாபியா பிரதேசத்தினுடைய பஹாவுல்லா என்கின்ற ஒரு மனிதன், இவனும் தன்னை நபியாக என்ன செய்தான், அதாவது தன்னை மஹதியாக வாதிட்டு வந்தான் என்ற ஒரு செய்தியை வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த பஹாவுல்லா யார் என்று சொன்னால், இந்தியாக்களில் சில பகுதிகளில், அதாவது வட மாநிலங்களில் என்ன செய்யலாம், பார்க்கலாம், பஹாயிகள் என்று சிலர்கள் இருப்பார்கள், முஸ்லீம்கள்ல பஹாயிகள் என்று. இந்த பஹாயிகள் யார் என்று சொன்னால், இந்த பாபியா பிரதேசத்தினுடைய பஹாவுல்லாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான் பஹாயிகள் என்று என்ன செய்யும், அழைக்கப்படும், பஹாயிகள் என்று சொல்லப்படுவார்கள். அப்ப இந்த பஹாவுல்லாவும் என்ன செய்தான், தன்னை ஒரு மஹதியாக அவனும் வாதிட்டு வந்தான். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்கள் இவர்களுடைய எல்லா விதமான தவறான வாதங்களையும் தவிடுபொடியாக்கினார்கள் என்ற வரலாற்றையும் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய இந்தியாவிலே, பஞ்சாபிலே மிர்சா குலாம் அஹமது காதியானி, குர்தாஸ்பூர் என்கின்ற கிராமத்திலே பிறந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி என்கின்ற அவனும் தன்னை மஹதியாக வாதிட்டான். அவன் நிறைய பொய்ய சொன்னான், தன்னை மஹதி என்று சொன்னான், தன்னை தான் மசீஹ் ஈசா இப்னு மரியம் என்று சொன்னான், அதே போன்று தான் இறுதி நபி என்று சொன்னான், பல பொய்களில் சொன்னான். அந்த பல பொய்களில் ஒன்றுதான்
தன்னை அவன் என்ன செய்தான், மஹ்தியாக கூறி வந்தான் என்கின்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சவுதி அரேபியாவிலே மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா, இந்த சவுதியில ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய வரலாற்றில் கரைபடிந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நாள், அதாவது ஹிஜ்ரி 1400வது ஆண்டு முஹர்ரம் மாதம் 1வது நாள், ஹிஜ்ரி 1400வது வருடம் முஹர்ரம் மாதம் 1வது நாள், ஒரு கூட்டம், அதாவது மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகி கொண்டிருக்கக்கூடிய வேளை. சில மக்கள் ஹாஜிகள் என்ன செய்வாங்க, தங்கி இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் திடீரென்று ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட 100 நபர்கள் என்று சில புத்தகத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. சில 100 நபர்கள் என்ன செய்கின்றார்கள், மக்காவிலே ஆயுதங்களோடு செல்கின்றார்கள். அந்த ஆயுதத்தை எப்படி எடுத்து வருகின்றார்கள், ஜனாசா, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஜனாசா வருமா இல்லையா, அந்த ஜனாசாவுடைய அந்த சந்தூக்கில் ஆயுதங்களை வைத்து, மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் வைத்து ஜனாசாவை தூக்கி வருவதை போன்று ஒரு 100 கூட்டம், ஒரு 100 நபர்கள் என்ன செய்கின்றார்கள், ஹரமிலே நுழைகின்றார்கள். நுழைந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஜுஹைமான் என்கின்ற ஒருவன், அவனோட பேர் என்ன, ஜுஹைமான். நீங்க யூடியூப்ல போய் இப்போ நீங்க தட்டினாலும் என்ன செய்யும், அந்த வரலாறுகள் உங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன செய்யறாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதனுடைய வரலாறுகளை போட்டிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஜுஹைமான் என்ற ஒருவன் என்ன செய்கின்றான், மைக்க பிடிச்சு சொல்றான், அதாவது முஹம்மது பின் அப்துல்லா பின் அல் கஹ்தானி என்பவரை மஹ்தியாக நாங்கள் அறிவிக்கின்றோம், அவர்தான் எதிர்பார்க்கப்பட்ட மஹ்தி, அவரிடம் எல்லோரும் பைஅத் செய்ய வேண்டும் என்று கிளர்ச்சி செய்கின்றார்கள். எங்க, ஹரமிலே கிளர்ச்சி செய்கின்றார்கள், புனித கஅபாவிலே கிளர்ச்சி செய்கின்றார்கள். 1400வது வருடம் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. இப்படி கிளர்ச்சி செய்யும் போது நிறைய ஆயுதங்கள் எடுத்து என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் கண் முன்னிலையில் படுகின்றார்களோ அனைவரையும் சுட்டு தள்ளுகின்றார்கள். கிட்டத்தட்ட சில குறிப்பிட்ட நாட்கள் ஹரமிலே இபாதத்துகள் நடைபெறாமல் இருந்தது. ஹரமில் பாங்கு சொல்லப்படவில்லை, தொழுகை நடைபெறாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயலை செய்தவன் தான் இந்த ஜுஹைமான் என்கின்ற ஒருவனுடைய தலைமையில் வந்து ஒரு 100 நபர்கள். சரியா, அதுக்கு பிறகு இது யாருடைய ஆட்சியில் நடைபெறுகின்றது என்று சொன்னால், ஹாலித் பின் அப்துல் அசீஸ். ஹாலித் பின் அப்துல் அசீஸ் என்ற 1400ல் இருந்தவங்க யாராவது இருக்கீங்களா? 1400 சவுதியில் இல்லை இல்லையா, 37 வருடங்கள். அப்ப இந்த 1400வது வருடத்தில் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. அப்போது யார் ஆட்சியாளராக இருந்தார் என்று சொன்னால், ஹாலித் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் தான் என்ன செய்கின்றார்கள், ஹாலித் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் தான் ஆட்சியாளராக இருக்கின்றார்கள். அப்ப ஹரமை ரவுண்ட் பண்ணிட்டாங்க, ஹரம்ல இபாதத்து நடக்கல, பாங்கு சொல்லப்படல. உடனே என்ன செய்கின்றார்கள், ஹாலித் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் உலமாக்களிடம் என்ன செய்கின்றார்கள், ஃபத்வா, மார்க்க தீர்ப்பு. உடனே உலமா கவுன்சில் கூட்டப்படுகின்றது. என்ன செய்யலாம், மக்களை காப்பாற்ற வேண்டும், பிணை கைதிகளாக சிலரை பிடித்து வைத்திருக்கின்றார்கள், அதே போன்று ஹரமை மீட்டெடுக்க வேண்டும், ஹரம்ல ஆயுதம் தாங்கி போர் செய்வது என்பது ஹரமனுடைய புனித தன்மைக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம், என்ன செய்யலாம் என்று ஹாலித் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆலோசனை நடத்துகின்றார்கள். இப்படி ஆலோசனை செய்யும் போது உலமாக்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் வரம்பு மீறும், எதிரிகள் வரம்பு மீறும் போது நாமும் என்ன செய்யலாம், வரம்பு மீறலாம், அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்ற என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அஸ்கரிகள், அதாவது ராணுவ வீரர்களை உள்ளே அனுப்பி அவர்களை சுட்டு வீழ்த்தி அல்லது உயிரோடியோ அவர்களை பிணை கைதிகளாக பிடித்து வர வேண்டும் என்ற ஒரு மஷூரா செய்யப்படுகின்றது. அப்போ அது மட்டுமில்லாம எந்த அளவுக்கு அந்த கொடுங்கோல மக்களுக்கு, அந்த தீவிரவாதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, சில உலமாக்கள் வெளியே நின்று கொண்டு மைக்ரோஃபோன்ல என்ன செய்யறாங்க, குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓதி காட்டுகின்றார்கள். அதாவது 22வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். இன்னல்லதீன கஃபரு, யார் நிராகரிக்கின்றார்களோ, வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கின்றார்களோ, வல் மஸ்ஜிதுல் ஹராம் அல்லதி ஜஅல்நாஹு லின்னாஸி ஸவாஅன் அல் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத், வெளியூர் வாசிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் புனித தலமாக இருக்கக்கூடிய இந்த கஅபத்துல்லாவை விட்டு மக்களை யாரெல்லாம் தடுக்கின்றார்களோ, இவர்கள் வந்து வமன் யுரிது ஃபீஹி பில்ஹாதின் பிதுல்மின், யார் வந்து அநியாயமான முறையில் வரம்பு மீறி நடக்கின்றார்களோ, நுதிக்குஹு மின் அதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொண்டு நாம் சுமைக்க வைப்போம் என்ற வசனங்களை எல்லாம் என்ன செய்கின்றார்கள், ஓதி காட்டுகின்றார்கள் உலமாக்கள். அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா,
இந்த ஹரமை, புனிதமான இந்த பூமியை நாம் பாதுகாப்பானதாக ஆக்கவில்லையா? இந்த வசனங்களை எல்லாம் அந்த தாகூத்திகளுக்கு, அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன செய்கின்றார்கள்? உலமாக்கள் வெளியிலிருந்து படித்து காட்டுகின்றார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்களுடைய கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். மக்களை கொன்றார்கள், பிணை கைதிகளாக வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த சவுதியினுடைய இராணுவ படைகள் என்ன செய்கின்றது? உள்ளே புகுந்து அவர்களில் சிலரை சுட்டு கொன்றார்கள். இதுல நிறைய உயிர் சேதங்கள் என்ன செய்து ஏற்பட்டது என்பதையும் இஸ்லாமிய வரலாற்றில் நாம் என்ன செய்கின்றோம்? ஹிஜ்ரி 1400வது வருடம் முஹர்ரம் மாதத்தினுடைய 1வது நாள் இஸ்லாமிய வரலாற்றில் கரைவடிந்த ஒரு நாளாக என்ன செய்கின்றது? அது பார்க்கப்படுகின்றது. அப்படி ஒரு சம்பவம் என்ன செய்கின்றது? நடக்கின்றது. நான் இதை எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், இவர் இந்த மாதிரியான தன்மை இருக்கு பாருங்க, ஆட்சியை கைப்பற்றுறது, அதிகாரத்தை கைப்பற்றுறது என்பது அது ஹவாரிஜிகளுடைய போக்கு. யாருடைய போக்கு? ஹவாரிஜிகளுடைய போக்கு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஜுஹைமான் அதற்கு பிறகு அவன் பிடிக்கப்படுகின்றான். அதெல்லாம் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அவன் ரொம்ப அவனுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு ஈமானிய முகமாகவே இருக்காது. ஷைத்தான் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அதே போன்று ஒரு பேக்கோலத்தில் இருக்கிறத நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்ப இந்த ஜுஹைமான் என்ன செய்கின்றான்? இவன் 1400வது வருடம் ஹிஜ்ரி 1400ல தன்னை ஒரு மஹதியாக என்ன செய்கின்றான்? பிரபலப்படுத்துகின்றான். அதே போன்று சமீபத்தில் ஒரு 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்பாக ஹரமுடைய இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு ஆள், எகிப்தை சார்ந்த ஒரு மனிதர் திடீர்னு மைக்கு பிடிச்சி அனல்லதி மஹதி முன்ததிர், நான் தான் எதிர்பார்க்கப்பட்ட மஹதி என்று என்ன செய்தார்? கத்தினார். அப்புறம் அஸ்கரி எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. இப்படி நிறைய ஃபித்னாக்கள் இந்த மஹதியினுடைய பெயரால என்ன செஞ்சாங்க? நிறைய மக்கள் கிளப்பி விட்டுருந்தாங்க. இதை பார்த்து சில மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த மஹதி முன்ததிர், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மஹதின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் ஃபித்னா வருது. அதனால என்ன செஞ்சிருவோம்? இந்த ஹதீஸை ஒரே தட்டா என்ன செஞ்சிருவோம்? தட்டிடுவோம். இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது அப்படின்னு தட்டினோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அதுவும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் என்னது? பிழையானது, தவறானது. காரணம் என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னறிவிப்புகளை சொல்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளமாக வருவார்கள் என்று சொல்கின்றார்கள். திடீர்னு 2-3 பேர் நான் தான் மஸீஹ் ஈசா இப்னு மரியம் என்று வாதிட்டதனால் அந்த ஹதீஸ் பொய்யாகுமா? பொய்யாகாது. அதே போன்று தஜ்ஜாலினுடைய வருகை சம்பந்தமாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி என்று சில மக்கள் வாதிட்டு வந்தார்கள். அதனால அந்த ஹதீஸை தள்ளுபடி செய்ய முடியுமா? இப்படி நிறைய செய்திகள் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் பொய்யாக ஒன்றை சொல்லுகின்றான் என்பதற்காக உண்மையாக சொல்லப்பட்ட விஷயங்களை என்ன செய்யக்கூடாது? ஆதாரங்களை மறுக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ மறுமை நாளுடைய மிகப்பெரிய முக்கியமான அடையாளங்களில் ஒன்று, எதிர்பார்க்கக்கூடிய மஹதி வருவார், இந்த உலகத்திலே நீதமான நியாயமான ஒரு ஆட்சியை செய்வார். அந்த காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா நிறைய மழையை பொழிவிப்பான், விவசாயங்கள் அதிகமாக பெருகும், கால்நடைகள் அதிகமாக பெருகும், மக்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள். அவர் இந்த உலகத்தில் 7 வருடங்கள் ஆட்சி செய்வார்கள் அல்லது 8 வருடங்கள் ஆட்சி செய்வார்கள். இது மஹதி சம்பந்தமான ஒரு தகவல். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வறுமை நாளுடைய அடையாளமாக இன்னொரு அடையாளம் இருக்கின்றது. அது என்ன அடையாளம் என்று சொன்னால் புகை மூட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த புகை மூட்டத்தை சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு முறை அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, ததாக்கரூன், எதை குறித்து நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை போன்று கேட்கின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, நதுகுரு ஸாஅ, மறுமை நாளை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவுன கப்லஹா 10 ஆயாத்தின், 10 அடையாளங்கள் வராத வரை மறுமை நாள் என்பது ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது என்ன 10 அடையாளம்? அதுல ஒரு அடையாளமாக சொல்கின்றார்கள், ஃபதக்கரத் துஹான், புகை மூட்டம் ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று தஜ்ஜால், தஜ்ஜால் வருகை தருவான் என்று சொல்கின்றார்கள். வனுசூல் ஈஸா இப்னு, அதே போன்று வதாபத், ஒரு மிருகம் வரும் என்று சொல்கின்றார்கள். வதுலூஉ ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா, கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கும் என்று சொல்கின்றார்கள். வனுசூல் ஈஸா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள் என்று சொல்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க வயஜூஜ் வமஅஜூஜ், யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினர்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள். வஸலாஸத குஸூஃபின், 3 மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும். ஹஸ்ஃபும் பில் மஷ்ரிக்,
வஹஸ்ஃபுன் பில் மக்ரிப் வஹஸ்ஃபுன் பி ஜஸீரத்தில் அரப். கிழக்கிலே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும், மேற்கிலே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும். அதே போன்று ஜஸீரத்துல் அரப், இந்த அரபு தீபகற்பத்திலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று சொல்றாங்க, வஆகிரு ذلك நாருன் தக்ருஜு மினல் யமனி தத்ருதுன் நாஸ இலா மஹ்ஷரிஹிம். மக்களை எல்லாம் ஒரு நெருப்பு என்ன செய்யும், ஒரே இடத்திலே ஒன்று கூட்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகள் மறுமை நாளுடைய மிகப்பெரிய அடையாளங்களை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 7467வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது சம்பந்தமாக, புகைமூட்டம் சம்பந்தமாக திருமறை குர்ஆனிலே நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் 44வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையும் சில செய்திகளை என்ன செய்கின்றான், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்ன செய்தி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரக்கூடிய அந்த நாளை நபியை நீங்கள் எதிர்பார்ப்பீராக என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், ஒரு வசனத்திலே சொல்கின்றான். யக்ஷன் நாஸ ஹாதா அதாபுன் அலீம். அந்த புகை மனிதர்களை அது சூழ்ந்து கொள்ளும், அது நோய்வினை செய்யக்கூடிய வேதனை என்றும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அந்த நாளிலே ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அதாப இன்னா முஃமினூன், மூமின்கள் என்ன பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னால், எங்களுடைய இறைவனே, எங்களை விட்டும் இந்த வேதனை நீ அகற்றுவாயாக, இந்த வேதனையை நீ நீக்குவாயாக, நிச்சயமாக நாங்கள் மூமின்களாக இருக்கின்றோம் என்று அந்த புகை மூட்டம் வரும்போது மூமின்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், அன்னா லஹுமுத் ذிக்ரா வகத் ஜாஅஹும் ரசூலும் முபீன். நினைவுறுத்தக்கூடிய, நல்லுபதேசம் செய்யக்கூடிய, அதாவது நல்லுபதேசம் அவர்களுக்கு எப்படி அந்த நாளிலே பயனளிக்கும், இதற்கு முன்னாலேயே சத்தியத்தை எடுத்து வைக்கக்கூடிய, விளக்கக்கூடிய தூதர்கள் அவர்களிடம் வந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அதை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், சும்ம தவல்லவ் அன்ஹு வகாலு முஅல்லிமுன் மஜ்னூன். அந்த புகை மூட்டம் அவர்களை விட்டு பின்வாங்கி கொண்டு செல்லும் போது கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள். இன்னா காஷிஃபுல் அதாபி கலீலன் இன்னக்கும் ஆபிதூன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நிச்சயமாக நாம் வேதனையை சிறிது காலத்திற்கு என்ன செய்வோம், விலக்கி வைத்திருப்போம், ஆனால் பின்னரும் நீங்கள் நிச்சயமாக தீமையின் பக்கம் திரும்புவவர்களாக இருக்கின்றீர்கள். யௌம நபுத்திஷுல் பத்ஷத்தல் குபுரா. ஒரு நாள் உங்களை நாம் என்ன செய்வோம், பெரும் பிடியாக நாம் பிடிப்போம், அந்த நாளில் நாம் பழிதீர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் 44வது அத்தியாயத்தினுடைய 10வது 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை புகைமூட்டம் சம்பந்தமான செய்திகளை என்ன செய்கின்றான், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்ப ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், வருகின்றார். யஜிஉ துகானுன் யௌமல் கியாமஹ். மறுமை நாளிலே ஒரு மிகப்பெரிய புகை மூட்டம் வரும். ஃபயஅகுது பி அஸ்மாஇல் முனாஃபிகீன வ அப்சாரிஹிம். முனாஃபிக்குகளுடைய பார்வைகளையும் செவிப்புலனையும் அது பறித்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். வயஅகுதுல் முஃமின கஹைஅத்தி ஸுகாம். அந்த புகை மூட்டம் வரும்போது மூமின்களுக்கு அந்த புகை மூட்டம் ஒரு ஜலதோஷத்தை போன்று, ஒரு ஜலதோஷத்தை போன்று இருக்கும் என்று ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், சொல்லுகின்றார். சொன்ன உடனே சஹாபாக்கள் ஃபஸிகனா, நாங்கள் திடுக்கிட்டவர்களாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நாங்கள் வந்தோம். வந்து வகான முத்தகியன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபகலிப ஃபஜலஸ, அவர் கோபமடைந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்திருந்து சொல்லுகின்றார்கள், ஐயுஹன்னாஸ், ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தி, சமுதாயத்திற்கு தேவையான ஒரு செய்தி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய மக்கள் மார்க்கத்தினுடைய விஷயங்களை தெரியாமல் இருக்கின்றார்கள், அறியாமல் இருக்கின்றார்கள். ஆனாலும் தங்களை தெரிந்தவர்களை போன்று, அறிந்தவர்களை போன்று என்ன செய்கின்றார்கள், காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, மன் அலிம ஷைஅன், யார் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கின்றாரோ ஃபல்யகுல் பிஹி, அவர் அதை சொல்லட்டும். வமன் லம் யஅலம் ஷைஅன், யாருக்கு எதை பற்றி தெரியாதோ ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும். அல்லாஹு அஅலம், அல்லாஹுவே மிகவும் அறிந்தவன் என்று அவர் சொல்லட்டும்.
فإن من العلم أن يقول الرجل لما لا يعلم لا أعلم. எந்த ஒரு மனிதன் தனக்கு தெரியாத விஷயத்தை எனக்கு தெரியாது என்று சொல்கின்றானோ அதுதான் இல்மிலேயே மிகப்பெரிய இல்மு, கல்வியிலேயே மிகப்பெரிய கல்வி என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நிறைய மக்கள் குர்ஆன் ஓத தெரியுமா, உங்களுக்கு தெரியும், நல்லா ஓதுவேன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு துஆக்கள் எல்லாம் தெரியுமா, தெரியும், நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். ஹதீஸ் தெரியுமா, தெரியும்பாங்க. தொழுகையினுடைய ஃபரதுகள், ருக்குனுகள், அர்கானுகள், வாஜிபாத்துகள், முஸ்தஹப்புகள், சுன்னத்துகள் தெரியுமா, தெரியும்பாங்க. ஆனால் அவர்களை அழைத்து உட்கார வைத்து குர்ஆன் ஓத சொன்னா தப்பும் தவறுமாக ஹர்ஃபுகளை உச்சரிக்க முடியாத அளவுக்கு ஓதக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் தங்களுக்கு தெரியாது என்பதை சொல்லுகின்றார்களோ அதுதான் கல்வியிலேயே மிகப்பெரிய கல்வி, அறிவிலேயே மிகப்பெரிய அறிவு என்று சொல்லுகின்றார்கள். அடுத்து சொல்லுகின்றார்கள், ஃபைன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஃபைன்னல்லாஹ ஜல்ல வஅலா قال لنبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின், மா அஸ்அலுக்கும் உங்களிடத்திலே நான் கேட்கவில்லை, அலைஹி மின் அஜ்ரின் எந்த விதமான கூலியையும் அதற்காக கேட்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்று ஒரு வசனத்தை என்ன செய்கின்றார்கள், ஓதி காட்டுகின்றார்கள். ஓதி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை என்ன செய்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், வ இன்ன குரைஷன் அப்தஉ, அதாவது குறைஷிகளிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை, ஏகத்துவத்தை, தௌஹீதை எடுத்து சொல்லும்போது அந்த மக்கள் கடுமையான முறையில் வரம்பு மீறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையான துன்பத்திற்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கினார்கள். இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். எப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள், அல்லாஹுவே, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இறைவா, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் 7 ஆண்டுகள் பஞ்ச ஆண்டாக இருந்ததோ அதை போன்ற ஒரு பஞ்ச ஆண்டை இவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுடைய அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் என்ன செய்கின்றார்கள், பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்படி பிரார்த்தனை செய்தவுடன் ஃபஅகதத்துஹுமுஸ் ஸனஹ், அவர்களை அந்த வறுமை பஞ்சம் என்ன செய்கின்றது, பிடித்து கொண்டது. ஹத்தா ஹலகு ஃபீஹா, எல்லாரும் அழிந்து விடுவார்களோ என்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஃபஅக்கலுல் மைத்தத, மரணித்தவர்களை, செத்த பிணங்களை உண்டார்கள். ஒல் இல்ம ஒல் இலாம, எலும்புகளை உண்டார்கள். இப்படி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி குறைஷிகளுக்கு ஏற்படுகின்றது. ஏற்பட்ட உடனேயே ஒரு மனிதன் ரஜுலு மா பைன ஸமாஇ கஹைஅத்தி துஹான், ஒரு மனிதன் வானத்தை பார்ப்பானாம். அப்போது கருமேகத்தை போன்று என்ன செய்யும், மேகங்கள் புகை மூட்டம் வருவதை போன்று அவன் என்ன செய்வானாம், பார்ப்பானாம். அப்போது அபு சுஃபியான், அதாவது அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்றாங்க, யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிஅத தஅமுரு பிஸிலத்திர் ரஹம், நீங்கள் எதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கின்றீர்கள், இரத்த பந்தங்களை எல்லாம் பேணி வாழ வேண்டும் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி மக்கள் சமுதாயம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாது. வ கௌமுக ஹலகு, உங்களுடைய சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஃபதுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று என்ன செய்கின்றார்கள், இந்த அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் என்கின்ற நபித்தோழர் இஸ்லாத்தை வருவதற்கு முன்பாக என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போது இந்த வசனங்கள் எல்லாம், அதாவது இந்த ஆயத்துக்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன், அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய புகை மூட்டம், தெளிவான ஒரு புகை மூட்டம் வரும். யக்ஷன் நாஸ ஹாதா அதாபுன் அலீம், மக்களை இந்த புகை மூட்டம் சூழ்ந்து கொள்ளும். இந்த செய்திகளை எல்லாம் ஓதுகின்றார்கள். ஓதின உடனேயே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம், அதுதான் அந்த விஷயம் நடந்து விட்டது. அப்ப புகை மூட்டம் என்பது இனிமே வராது என்ற ஒரு கருத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நிறைய வசனங்களை அந்த துஹானுடைய 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் என்ன செய்கின்றார்கள், ஓதுகின்றார்கள். ஆனால் இதில் நாம் இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த செய்தி சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல
6585வது செய்தியாக என்ன செய்கின்றது, இடம்பெறுகின்றது. இன்னொரு செய்தியை நாம் பார்க்கும்போது நிறைய இன்னும் சில நபித்தோழர்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று முஃபஸ்ஸிர்கள்ல தலையாய முஃபஸ்ஸிராக இருக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபாக்கள் எல்லாம் இதை மறுக்கின்றார்கள். எதை மறுக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு மேகமூட்டம் வந்ததே, ஒரு புகை மூட்டம் வந்ததே, அந்த சம்பவத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது இனிமே வரக்கூடிய சம்பவத்துக்கு தான் அல்லாஹு தாலா, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும், இப்படி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்திருந்தாலும் புகைமூட்டம் என்பது மறுமை நாளின் அடையாளமாக இனிமேல் தான் வரப்போகின்றது என்ற கருத்தை இந்த அனைத்து நபித்தோழர்களும் முன்வைக்கின்றார்கள். இந்த கருத்து வேறுபாடு நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், எதுவாக இருந்தாலும் இந்த வகுப்பில் 2 விஷயங்களை பார்த்துருக்கிறோம். மறுமை நாளுடைய அடையாளமாக என்ன அடையாளம் என்று சொன்னால், ஒன்று மஹ்தியினுடைய வருகை, மஹ்தி அவர்களுடைய வருகை. இரண்டாவது மிகப்பெரிய ஒரு புகைமூட்டம். இந்த ரெண்டும் மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் பெரிய அடையாளங்களாக இன்னும் சில அடையாளங்கள் என்ன செய்கின்றது, இருக்கின்றது. அதை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களிலே நாம் தெரிந்து கொள்வோம். எந்த செய்திகளை நாம் அறிந்து கொண்டோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எச்சரித்தார்களோ அதை விட்டு விலகி வாழக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.